உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புதுசா கல்யாணம் ஆனவங்க கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 1 வருஷம் குடும்பம் நடத்தியாச்சு. அப்படி என்னதான் பேசுவாங்களோ. ஐஷு, நீ கல்யாணத்துக்கு முன்ன அருணை பார்த்த, அதே மாதிரி மீனாட்சியும் ஆனந்த பார்த்தா. ஆனா கார்த்திக் தீபா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பாத்துக்கவே இல்லைல்ல. அதனால இப்ப பார்த்து பேசிட்டு வர போறாங்க. விடு. ஆமா, நான் கிளிப்பு வாங்க மீனாட்சி கிட்ட போனப்போ தீபா உன்கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தாலே, என்ன அது? அதையே என்கிட்ட கேக்குற? தீபா கிட்டே போய் கேளு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதை நான் என் அம்மாவை கேட்டு தான் சொல்லுவேன். அப்போ அம்மா முடிவு தான் உங்க முடிவா? டெஃபினெட்லி. சரி, அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா? அது கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போலாமா? எங்க போய் தான் ஆகணுமா? என்னை என் அம்மா தேடுவாங்க, நான் போறேன். இருங்க, நானும் வரேன். அப்பாடா, ஒரு வழியா பொண்ணு மாப்பிளையே வந்துட்டாங்கப்பா. பொண்ணு, அதான் தனியா பேசிட்டல, இப்ப சொல்லு, என் பையனை பிடிச்சிருக்கா? அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரும் இருக்கீங்கல்ல, அதான் சொல்ல கூச்சப்படுறா. வெக்கப்படாம சொல்லுமா. ஐயோ, என்னால தாங்க முடியல. இதெல்லாம் பாக்குறதுக்கு என் கண்ணு அவிஞ்சு போனா கூட பரவாயில்ல. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? கூடிய சீக்கிரம் பிடிக்காம பண்றேன்டி. என்னப்பா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப எனக்கும் பிடிச்சிருக்குமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.